நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். சின்ன பிள்ளையில கோயிலுக்கு போகும்போது கடவுள்கிட்ட அது வேணும், இது வேணும்னு வேண்டிட்டு அதை கொடுக்கல அப்படின்னா, நான் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். நானும் இதே மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணி கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதே கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸாக கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எதுவும் வேண்டிக்கிறதுலாம் கிடையாதுங்க. பட் ஒரு மாதிரி அமைதியாக எங்கேயுமே கிடைக்காத ஒரு நிம்மதி கோயிலில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. இப்போல்லாம் கோயிலுக்கு போனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத விட அங்கே போகிறதே ஒரு மாதிரி மன அமைதியாக நிம்மதியாக இருக்குங்க. எங்கேயுமே கிடைக்காத ஒரு பீஸ்ஃபுல் மூமெண்ட் வந்து எனக்கு கோயிலில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. அதான் கோயில் வைஃபுங்கிறது போல். இந்த ஃபீலிங்ஸ்லாம் அனுபவிக்கும் போது தாங்க நம்ம சில்ட்ரட் போயிட்டு நம்ம மெச்சூர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஃபீலே வருது. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் போன டைமில் வந்து முருகருக்கு ஒருத்தவங்க வந்து வேல் சாத்தியிருந்தாங்க. நாங்கள் போன நல்ல நேரம் முருகருக்கு தேர் எடுத்தாங்க. அந்த கண்கொள்ளா காட்சை பார்த்துட்டு முருகரையும் அப்படியே ரசிச்சுட்டு எங்கே இருக்க எல்லா சாமியும் போய் கும்பிட்றதுக்கு போயாச்சுங்க. நம்ம இன்றைக்கி போனது நம்ம பரமேஸ்வரர் கோயில் தாங்க. அங்கே நிறையா லிங்கம் வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் 63 நாயன்மார்களோட சிலையை ஒரே இடத்துல வச்சுருந்தாங்கங்க. எல்லாரோட சிலையுமே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் காட்டலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க. மனிதன் சொல்ல கடவுள் எழுதிய நூல் திருவாசகம்னு சொல்லுவாங்க. அதை சொன்ன மாணிக்க வாசகரோட சிலையும் அங்கே இருந்ததுங்க. ஆனால் என்னால் எடுக்க முடியல. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அவங்கள மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு போய்ட்டு பிரசாதம் வாங்காமல் இருந்தால் எப்படிங்க? கொண்டக்கடலை கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.